கனடால ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? இப்போ கனடால இருக்கக்கூடிய லிபரல் கட்சி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நம்பிக்கையை வெறும் 16% மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வருது. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து ரிசைன் பண்றாரு. அடுத்ததா எலெக்ஷனா இல்ல லிபரல் பார்ட்டிலிருந்து அடுத்த வேற யாருமா அப்படிங்கிற கேள்விக்கு பலவிதமான குழப்பங்கள் நிலவுகிறது. மக்கள் மத்தியில ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு ஹீரோவா இருந்து இப்போ ஜீரோவா நிக்கிறாரு. காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்த கனடா இன்னைக்கு அதே தீவிரவாதத்தால் அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை கனடாவினுடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா கனடாவை ஆக்குபை பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரிசைன் செய்யப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கனடாவினுடைய அரசியல்ல இப்படி ஒரு புயல் வீசும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு வார காலமாகவே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இப்ப ரிசைன் பண்ணிடுவாரு, உடனே ரிசைன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற தகவல் வெளியானது. அது கரெக்டா டிசம்பர் 6ஆம் தேதி 2025 நடந்தது. நான் ஒரு ஃபைட்டர் தான், என்னால முடிகிற அளவுக்கு நான் ஃபைட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த ஃபைட்ல இருந்து நான் குவிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல இந்த ஃபைட்ல ஈடுபடுறதுக்கு நான் சரிப்பட்டு வருவேன்னு எனக்கு தோணல. என்னுடைய கட்சி சார்பாக எனக்கு கிடைத்த எல்லா விதமான நம்பிக்கையும் சுக்குநூறாக மாறிவிட்டது. என் கட்சிக்குள்ளேயே என்னை இப்ப வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே நான் என்னுடைய பயணத்தை முடித்துக் கொள்கிறேன். இதுதான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல ஆழமான சில விஷயங்கள் இருந்தாலும் ஏன் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும்? அதற்கு 3 மெயின் ரீசன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒன்று, ஹவுசிங் செக்டார்ல ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் தான். அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய வாக்குறுதியாக இருந்தது. 3 முறை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வின் பண்ணியிருந்தாலும் முதல் முறை மட்டும்தான் மெஜாரிட்டி அரசாங்கமா வின் பண்ணார். அடுத்த 2 முறையும் மைனாரிட்டி அரசாங்கமா தான் வின் பண்ணாரு. அதனாலேயோ என்னவோ பல சட்ட திட்டங்களையும் பல முக்கியமான நடவடிக்கைகளையும் ஜஸ்டின் ட்ரூடோவால எடுக்க முடியல. அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னு சொல்ற அந்த கனவுடன் இருந்த கனடா நாட்டு மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ரெண்டடா இருக்கட்டும், ஆன் ஹவுஸா இருக்கட்டும், அதற்கு கொடுத்த வரிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கூடியது அப்படிங்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு பேக் ஃபயரா மாறுது. அடுத்ததா கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். சாம்பியன் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய அரசாங்கத்தை எப்பவுமே சொல்லுவார். ஆனா கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல இப்போதைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசாங்கம் ஃபெயில் ஆகிவிட்டது அப்படிங்கிறத பல நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் கனடாவில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மீது தீராத கோபத்தில் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இண்டிஜினியஸ் ரெகான்சிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க என்ன நினைப்பீங்க? கொஞ்ச நாள் இந்த கனடாவில் வாழக்கூடிய மனிதர்கள், கனடா அப்படிங்கிறது ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அவங்க நிறைய பேருக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய நாடு தான் கனடா. ஏகப்பட்ட தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் கனடால தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவை சார்ந்தவங்க நிறைய பேர், அது வட மாநிலத்தவங்கல இருந்து தென் மாநிலம் வரை நிறைய பேர் கனடாவை சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கனடா அவர்களை வரவேற்றது. ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் பேர், 1,20,000 பேர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இமிகிரண்ட்ஸை உள்ளே வரவேற்பார்கள் கனடாவினுடைய அரசாங்கம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இது அவங்களுக்கு தலைவலியா மாறுது. சொல்லப்போனா அங்க இவ்வளோ நாள் கனடாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படும் சிச்சுவேஷன் வருது. இவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது கனடாவினுடைய மிகப்பெரிய சிக்கலாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய சிக்கலாக மாறுகிறது. இதுவும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிரான மனநிலைமைக்கான காரணம். அவருடைய டிரான்ஸ்பரன்சி அப்படியா இருக்கட்டும், அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 முக்கியமான சம்பவங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கனடா மக்களுக்கு தெரியும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்என்சி லாவலின் அஃபேர் அப்படிங்கிறது தான். இந்த எஸ்என்சி லாவலின் அஃபேர் அப்படிங்கிறதுல ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆனது. ஸோ அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு முக்கியமான குற்றச்செயலை மறைப்பதற்கான காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறியது. அடுத்ததா WE சேரிட்டி ஸ்கேண்டல் அப்படிங்கிறது தான். ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் அவருக்கு சொந்தமான, அவங்களுக்கு நெருக்கமான சில நிறுவனங்கள், சில நபர்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மீது வைக்கப்பட்டது. இதுவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை வெறுப்பதற்கான காரணம். இவ்வளவுதானா?
இருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிட்டே இருக்கு. அங்க மக்கள் டெய்லி அவங்களுடைய அன்றாட தேவைக்காகவே நிறைய சம்பாதிக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் ஜாப் பாசிபிலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவே கம்மியாகுது. இது அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மீது கோபப்படுவதற்கான காரணமாக மாறுது. பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் ஏகப்பட்ட இடத்துல கனடால இந்த பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குளறுபடிகள் இருந்ததாக மக்கள் உணர்கிறார்கள். இதுவும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிரான மனநிலைமையை உருவாக்குவதற்கான காரணம் தான். இது எல்லாத்தையும் விட இந்தியாங்கிற ஒரு நாட்டை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகைத்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை தலையில வச்சு கொண்டாடினாங்க. ஒரு ஜல்லிக்கட்டின் போதும் பொங்கலின் போதும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அந்த ஒரு வாழ்த்துக்காக தமிழ் மக்கள் அவ்வளவு கரகோஷம் எழுப்பினார்கள். எங்களுக்கான ஒரு பிரதமர் இருக்காருப்பா, அதுவும் கனடால இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நபரா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை பார்த்தார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட தமிழர்களையும் அப்படிப்பட்ட இந்தியர்களையும் ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கும் வகையாக காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு புகழிடம் நாங்கள் கொடுப்போம், என்னானாலும் சரி. ஹர்தீப் சிங் நிஜாரை கொன்றது இந்தியா தான், இந்தியாவை தவிர இது வேற யாருமே செய்யல, எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீது அப்பட்டமான ஒரு புகாரை கொடுக்கிறார். சரி, இந்தியா கேட்கிறாங்க, நாங்க தான் அவரை கொன்னோம்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னா அந்த எவிடன்ஸை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேஸ்ட் ஆன் சம் அலிகேஷன், நாங்கள் எவிடன்ஸாக அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெறும் யாரோ சொன்ன சில வார்த்தைகளை நம்பி 2 நாட்டு உறவை முற்றிலுமாக முறித்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான். எங்க நாட்டில் இந்திய தூதரகங்கள் வேண்டாம், தூதரக அதிகாரிகள் வெளியில போங்க, இந்தியாவின் தூதரக அதிகாரிகள் உளவு வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் இந்தியாவினுடைய தூதரக அதிகாரிகளுக்கும் நெருக்கடி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய தூதரகத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய தேசிய கொடி எரிக்கப்படுகிறது. அதை மிதிக்கிறார்கள் நிறைய பேர், கத்திய வச்சு கிழிக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கிறது கனடா அரசாங்கம். கேட்டா காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு இங்கே போராடுவதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹர்தீப் சிங் நிஜார் ஒரு நல்லவனா? ஒரு நல்லவனுக்காக 2 நாடுகள் சண்டை போறதுல எந்த தவறும் கிடையாது. 2015 இதே ஹர்தீப் சிங் நிஜாருக்கு நீங்க கிரீன் கார்டு கொடுத்துட்டீங்க, இல்ல உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதே வருடம் தானே இந்தியா ரெட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அதே வருடம் தானே அவனை தேடப்படும் குற்றவாளியாகவும் அறிவித்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி வர 2 முறை கனடா அரசாங்கத்தை ஏமாற்றியவன் தானே இந்த ஹர்தீப் சிங் நிஜார். ஹர்தீப் சிங் நிஜாருக்காக இந்தியாவை பகைத்த கனடா ஒட்டுமொத்தமாக பிரஸ் மீட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரூடோ அவர்கள். ட்ரூடோ அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் கனடா இந்தியா உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியது. ஏதோ இந்தியாவையும் கனடாவையும் மட்டும் இது பாதிக்கக்கூடிய செய்தியாக மாறவில்லை. உலக அரங்கில் கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய கோமாளித்தனத்தை எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டா அலிகேஷன் தான் இருக்குங்கிறீங்களே, ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னு சொல்ற பல குரல்கள் பல நாடுகள்லேருந்து வந்தபோது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, பட் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சொன்ன தகவல் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே நம்பி சொன்னது இன்றும் பெரிய அளவு அவருடைய கேரியர்ல கருப்பு பக்கங்கள் தான். இப்படி பல கருப்பு பக்கங்களை தாண்டி வந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இப்போது அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. கனடாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தூக்கி எறிந்ததும் கனடா அரசாங்கத்தில் கனடாவினுடைய அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய கட்சி லிபரல் பார்ட்டி அப்படின்னு சொல்றது எல்லாமே மக்களிடம் பொழிவிழந்து போனது அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜக்மீத் சிங் அப்படிங்கிற இப்போதைய கனடாவினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய உற்ற நண்பனாக இருந்தார். ஆனா ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தொடர்வார்கள், அதன் பிறகு புதிய ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்லி முதல்ல கனடா அரசாங்கம் அறிவித்தார்கள். இதை எதிர்த்தது யார் தெரியுமா? இதே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய இதே காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய முக்கிய நண்பர்களாக கருதப்படக்கூடிய இந்த ஜக்மீத் சிங் தான். காரணம் என்ன? நாங்க நோ கான்பிடன்ஸ் ஓட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எதிர்கட்சிகள் எல்லாம் லிபரல் கட்சியை வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். 100 வருடங்கள் இல்லாத அளவுக்கு லிபரல் கட்சி அங்கே இப்படி மாறி இருப்பது அங்க இருக்கக்கூடிய உண்மையான லிபரல் கட்சியினுடைய விசுவாசிகளுக்கு பெரிய ஏமாற்றம் தான். இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய கேபினெட்டை ரீஷஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், மார்ச் 24க்கு பிறகு அடுத்த தலைவர் அடுத்த அரசாங்கம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்டேட்டா மாறும் என்கிற தகவலையும் இப்போது கனடா அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதுவரையிலும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரைம் மினிஸ்டரா ஆக்ட் பண்ணுவாரு.
அடுத்த தலைவரை லிபரல் கட்சி தேர்ந்தெடுப்பதற்கு காலதாமதம் ஆகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல, அங்க எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. சரி, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலையே. அமெரிக்கா கனடாவை வாங்கிடுவாங்களா? அமெரிக்காவினுடைய அடுத்த மாகாணமா கனடா மாறுமா? இந்த கேள்விக்கான விடையாக வேறொரு பதிவை பார்க்கலாம். சோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.